அதை பற்றி சொல்லணும், போகணும், வரணும்னு சொல்லி சொன்னாங்க. நகைச்சுவை உணர்வுங்கிறது நமக்கு சின்ன வயசுலேருந்து நாம் பிறந்து 6 வாரத்தில் தான் சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. ஒரு குழந்தை பிறந்து 6ஆவது வாரம் தான் சிரிக்க ஆரம்பிக்கும். ஒரு கிளுகிழுப்பை கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டுனா சிரிக்குது. அதே கிளுகிழுப்பை ஒரு தாத்தா முகத்துக்கிட்ட ஆட்டுங்க கோவம் வந்துடும். குச்சி கிச்சிருந்தா எடுத்து அடிச்சிருவார். ஏன்னா அப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டார். ஒரு காலத்தில் அப்படி இருந்தவர் அப்படி சின்ன வயசில் ஒரு கிளுகிழுப்ப சத்தத்துக்கு சிரித்தவர் அதே சத்தத்துக்கு டென்ஷன் ஆகிறாருன்னா அப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கை வீணாக போகுது. அந்த இயல்பு தன்மை மாறாமல் இருக்கணுமா, அந்த சிரிப்பு தன்மை ஆனால் சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல்னு காலங்காலமாக போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். எப்படி போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா, ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சால், ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி பியூனு சிரித்தா மரியாதை குறைச்சால், இப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக போதிக்கப்பட்டு இப்போ சிரிப்பு தன்மை சிறைப்பட்டு போச்சான் நம்ம உடம்புக்குள்ளே. இந்த சிறைப்பட்டுருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேறு ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஒரு சாவியாக உபயோகப்படுது. ஏற்கனவே இருக்கிற இயல்பு தன்மையை வெளியில் கொண்டு வர்றது. அந்த குழந்தை தன்மையோடு இருக்கணும். குழந்தைத்தனம் தான் இருக்கக்கூடாதே தவிர அந்த குழந்தைத்தன்மை கடைசி வரைக்கும் நமக்கு நீடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வராது. குழந்தைத்தன்மை வேறு, குழந்தைத்தனம் வேறு. குழந்தைத்தன்மை பெரிய வயசானா கூட குழந்தைத்தன்மையோடு இருக்கலாம். இப்போ ஒரு அம்மா ஒரு பிள்ளைய எழுப்பிச்சான், தட்டி எழுப்பியிருக்கு காலையில் விடிய காலம். அம்மா எழுந்துடுறா காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுது அப்படின்னு எழுப்பிச்சான். அந்த புள்ள இழுத்து போத்திட்டு நான் காலேஜுக்கு போக மாட்டேம்மா, எனக்கு போகிறதுக்கு பிடிக்கலன்னு இருக்கு. அந்த அம்மா விடலை, வயசான அம்மா. நீ போய் தாண்டா ஆகணும் அப்படின்ட்டுருக்கு. அந்த புள்ள எழுந்திரிச்சு உட்காந்து கேட்டிருக்கு, ஏம்மா என்னை ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுற, தூங்க விடாமல் அப்படின்ட்டுருக்கு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், நீ காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படின்ட்டுருக்கு. அந்த அம்மா பிள்ளைய கேட்டிருக்கு, நீ காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற 2 காரணம் சொல்லு. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஏன் போக மாட்டேன்னா ஒரு காரணம் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல. 2வது காரணம் அங்கே இருக்கிற வாத்தியார்களுக்கும் என்ன பிடிக்கல, ஆசிரியர்களுக்கும் பிடிக்கல, மாணவர்களுக்கும் பிடிக்கல, அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டுது. அதுக்காக நீ போகாமல் இருக்கக்கூடாதா, காலேஜுக்கு போய் தான் ஆகணும்னு மறுபடியும் எழுப்புது அந்த அம்மா, வயசான அம்மா. அப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அந்த புள்ள கேட்டு தான், என்ன எதுக்கு காலேஜுக்கு போகணும்னு நீ சொல்கிற, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படின்ட்டு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், ஏன் சொல்கிறேன்னா, முதல் காரணம் உனக்கு வயசு 54, 2வது காரணம் நீ தான் பிரின்சிபால். அதாவது 54 வயசுலேயும் அவர் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்க. அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே.